ஸோ மாறிடுச்சா? ஆக்சுவலா வந்து என்ன அவுட்புட் வரணும்னா, ஏக்கு வந்து என்ன என்ன ஆகும்னா 10ன்னு வரணும். பிக்கு வந்து 20ன்னு வரணும். ஸோ ஸ்வாப் பண்ணிட்டேன். சிய ஏவா அசைன் பண்ணிட்டேன். அப்புறம் ஏஜ் ஈக்குவல் டூ பின்னு சொல்லிட்டேன். ஓகேவா? ஏவும் பியும் 1ன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பி இஸ் ஈக்குவல் டூ சின்னு சொல்லிட்டேன். சில ஆல்ரெடி என்ன இருக்குன்னா 20 இருக்கு. அப்ப என்ன ஆகும்னா இந்த வேரியபிள் ஸ்வாப் ஆயிரும். ஓகேவா? ஏக்கு வந்து 20ன்னு பிக்கு 10ன்னு ஸ்வாப் ஆயிரும். இதே விஷயத்த பைத்தான்ல பண்ணணும்னா, இப்ப எல்லாத்துக்கும் என்னன்னா சின்ற ஒரு டெம்பரரி வேரியபிள் வேணும். ஸோ இதே விஷயத்த நான் பைத்தான்ல பண்ணா சிம்பிளா சேஞ்ச் பண்ணா போதும். ஓகேவா? இந்த இந்த அளவுக்கு கஷ்டப்படணும்னு அவசியம் இல்ல. ஏஜ் ஈக்குவல் டூ 10, பி இஸ் ஈக்குவல் டூ 20. இப்போ என்ன பண்ணணும்னா ஏபி இஸ் ஈக்குவல் டு பிஏ அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. ஸோ பிரிண்ட் ஏ பிரிண்ட் பி. இப்போ இதையும் ரன் பண்ணா சேம் அவுட்புட் தான் வரும். பாத்தீங்களா? ஸோ இதுதான் ஸ்வாப்பிங். ஸ்வாப்பிங் வேரியபிள்னா அதாவது ஏக்கு 10 20, அதாவது ஏக்கு வந்து 10 இருக்கு, பிக்கு 20ன்னா அப்படியே சேஞ்ச் பண்ணிடணும். ஸோ ஏக்கு 20ன்னு மாறணும், பிக்கு வந்து 10ஆ மாறணும். ஸோ இது ரெண்டு வகையா இன்னொரு வகையாவும் பண்ணலாம். பட் இது வந்து பார்த்தோன்னா பைத்தான்ல இருக்கிற காமன் ஃபார்மட். ஸோ இத வந்து இவ்வளவு சிம்பிளா ஸ்வாப் பண்ணலாம். மத்த விஷயத்தெல்லாம் மத்த ஆ புரோகிராமிங் லாங்குவேஜ் எல்லாம் ஒரு டெம்பரரி வேரியபிள் வச்சு தான் ஸ்வாப் பண்ண முடியும். ஓகேவா? சரி, ஓகே. ஸ்லைசிங் பார்த்துடலாம். ஸ்லைசிங். ஸ்லைசிங்கை பொறுத்த வரைக்கும் நான் என்னன்னா ஸ்லைசிங்கை இண்டெக்ஸ் வச்சு தான் கால் பண்ணுவேன். இண்டெக்ஸ் வேல்யூ வச்சு தான் ஸ்லைஸ். ஸ்லைஸ் மீன்ஸ் எனக்கு ஒரு ஸ்ட்ரிங் இருக்குன்னா அந்த ஸ்ட்ரிங்கை வந்து பிரிச்சு எடுக்கிறதுக்காக. இப்போ நான் எதுக்கு ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் சொல்லி கொடுத்தேன்னா, இப்போ ஏ இண்டெக்ஸ் வந்து இந்த லிஸ்ட் அந்த கர்லி பிரேசஸ்க்குள்ள தான் கால் பண்ணுவோம். கரெக்ட்டா? இப்ப ஏ ஆஃப் 1ன்னா எனக்கு என்ன என்ன ஆகும்னா, எனக்கு ஏல இருக்கிற 1ல இருக்கிற ஈன்ற லெட்டர் வரும். ஓகேவா? இப்போ ஈக்கு அப்புறம் எல்லா லெட்டரும் வரணும். அதாவது ஈல இருந்து எல்லா லெட்டரும் எக்ஸிக்யூட் ஆகணும்னா, நான் ஒரு ஒரு வாட்டியும் வந்து ஆ இ இ ஆ A1, A2, A3 நான் போட்டுன்னு இருக்க முடியும். ஸோ அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அதுக்கு பதிலா ஸ்லைசிங் இருக்கு. ஸ்லைசிங்ன்றது இதுதான். ஒண்ணுக்கு அப்புறம். ஒண்ணுக்கு முன்னாடி இல்ல. இதுக்கு முன்னாடினா இதுக்கு அப்புறம். ஓகேவா? ஸோ 1க்கு அப்புறம்னா இங்க தான் 1 ஸ்டார்ட் ஆகுது. அப்போ 1க்கு அப்புறம் எனக்கு எல்லா கேரக்டரும் வேணும்.
ஸோ நான் ஒண்ணா உட்காந்து டைப் பண்ணிட்டு இருக்க முடியாது. எக்ஸாம்பிள் இப்போ இதே வந்து நான் இண்டெக்ஸிங்ல பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா 1 ஓகேவா? ஸோ அதே மாரி வந்து 2வது லெட்டர் வேணும்னா பிரிண்ட் ஏ ஆஃப் 2 ஓகேவா? நான் இண்டெக்ஸ கால் பண்ணி இண்டெக்ஸ்ன்றது எதுன்னா, ஒரு ஓப்பன் பிராக்கெட், ஒரு குளோஸ் பிராக்கெட். அந்த பிராக்கெட்டுக்குள்ள நான் நம்பர கால் பண்றது தான் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவேன். ஓகேவா? ஸோ ஓப்பன் பிராக்கெட் இந்த இண்டெக்ஸ் கால் பண்றது எல்லாத்துக்கும் சேம் தான். நீங்க இதுக்கப்புறம் இண்டெக்ஸ பேஸ் பண்ணி தான் ஒரு புரோகிராமா லாஜிக்லாம் சால்வ் பண்ண போறீங்க. ஸோ அதனால இண்டெக்ஸ தெளிவா கத்து வச்சுக்கங்க. டவுட்டா இருந்தாலும் கேட்டுருங்க. ஏன்னா இண்டெக்ஸ வச்சு மட்டும் தான் நீங்க ஒரு டேட்டாவும் ப்ராசஸ் பண்ண போறீங்க. ஏன்னா லிஸ்ட்ல இருந்து வெளிய டேட்டா எடுக்கிறது, அதர் ப்ராசஸ் எல்லாமே என்னன்னா இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி தான் டேட்டாவ வெளிய எடுக்க போறோம். ஓகேங்களா? இப்ப ஏ வந்து 2ன்னு கேட்டேன்னா, எனக்கு என்ன என்ன ஆகும்னா, 1க்கு அப்புறம் என்ன இருக்கு? எல்ன்ற டேட்டா பிரிண்ட் ஆகும். இது மாரி நான் ஒரு டேட்டாவா என்னால பண்ணிட்டு இருக்க முடியாது. ஓகேவா? 1, 2, 3ன்ற இப்ப எனக்கு ஈக்கு அப்புறம் எல்லா லெட்டரும் 1ன்னா, நான் ஒரு வாட்டியும் 1, 2, 3 நான் போட முடியும். ஸோ அது கஷ்டம். ஸோ அதுக்கு பதிலா நான் என்ன பண்ணலாம்னா, ஸ்லைசிங் யூஸ் பண்ட்டேன்னா, எனக்கு என்னன்னா ஒரு டேட்டாவா அதுவே வந்து ஸ்லைஸ் பண்ணி குடுத்துரும். ஓகேவா? சரி. ஸோ அதோட சின்டாக்ஸ் என்ன? அதோட எப்படி அத யூஸ் பண்றது அப்படின்னு பார்த்தா, ஒரு இண்டெக்ஸ் பேஸ் பண்ண ஒரு ஓப்பன் பிராக்கெட், ஒரு குளோஸ் பிராக்கெட் உள்ள வந்து இந்த மெத்தட் யூஸ் பண்ணி பண்ணுவோம். அதாவது செமிகோலன் ஓகேவா? ஸோ அத வந்து எப்படிலாம் யூஸ் பண்ணலாம்னா 2 வகையா இருக்கு. ஸோ அ இது வந்து ஸ்லைசிங் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் வேல்யூ, ஸ்டாப் வேல்யூ, ஸ்டெப் வேல்யூன்ற மாரி இருக்கு. ஓகேவா? ஸ்டாப் ஸ்டார்ட் வேல்யூ, ஸ்டாப் வேல்யூன்னா என்ன அர்த்தம்னா, அ இப்போ வந்து இந்த ஃபர்ஸ்ட் இது வந்து ஸ்டார்ட் வேல்யூ. ஃபர்ஸ்ட்டு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறது ஸ்டார்ட் வேல்யூ. அதுக்கப்புறம் 2வதா ஃபுல் ஸ்டாப் வைக்கிறது ஸ்டாப் வேல்யூ. ஸ்டார்ட் எங்க பண்றேன், ஸ்டாப் எங்க பண்றேன். அதுக்கப்புறம் ஸ்டெப் வேல்யூன்றது ஒண்ணா எக்ஸிக்யூட் ஆகுது. எது மாரி டேட்டா எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்றத எக்ஸிக்யூட் பண்றது என்னன்னா ஸ்டெப் வேல்யூ. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னு வச்சுக்கங்க. எனக்கு வந்து என்னன்னா, இந்த அலோன் இருக்கு. இந்த அலோன்ற வேர்ட ரிவர்ஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ எல்லாருக்கும் வந்து இதுவும் ஒரு டாஸ்க் மாரி தான் குடுப்பாங்க. ஒரு வேர்ட்ஸ் குடுத்துருவாங்க. அந்த வேர்ட்ஸ வந்து ரிவர்ஸ் பண்ணி காட்டுங்க அப்டின்னுவாங்க. ஆனா வந்து என்னன்னா, இன்டர்வியூல வித்தவுட் யூசிங் ஸ்லைஸ் ஓகேவா? வித்தவுட் யூசிங் ஸ்லைஸ்ன்னுவாங்க. ஏன்னா ஸ்லைஸ்ல பண்ணோம்னா, ஒரே லைன்ல வந்து வேர்ட ரிவர்ஸ் பண்ணிடலாம். எப்டின்னா, ஒரு ஸ்டார்ட் வேல்யூ வந்து வச்சுருவேன். ஒரு ஸ்டாப் வேல்யூ எங்க ஸ்டார்ட், எங்க ஸ்டாப்ன்றத நான் சொல்லல இந்த இடத்துல. 2 ஃபுல் ஸ்டாப் வச்சனால அது என்ன பண்ணிடுச்சு, ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆயி லாஸ்ட் வரைக்கும் முடியணும் அப்டின்ற மாரி எடுத்துக்கிச்சு. ஓகேவா? எடுத்துனதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த இடத்துல வந்து -1ன்றத போடுவேன். -1னா எந்த பேசிக் இண்டெக்ஸ் இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும். ரிவர்ஸ்ல ஸ்டார்ட் ஆகும் இண்டெக்ஸ் கரெக்ட்டா? ஸோ நான் இங்க சொல்லியிருந்தேன். பாசிட்டிவ்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். நெகட்டிவ்னா கடைசில இருந்து ஸ்டார்ட் ஆகும்ன்றது நேத்தே இண்டெக்ஸ் போட்டு காட்டியிருப்பேன். அப்போ ஸ்டார்ட் வேல்யூ, ஸ்டாப் வேல்யூ, ஸ்டெப் வேல்யூ குடுத்துட்டேன்னா, இப்ப நான் ரன் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னா, அப்படியே அது ரிவர்ஸ் ஆகுது. ஸோ அலோன்ற வேர்ட் வந்து அப்படியே வந்து ரிவர்ஸ் பண்றாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ஒண்ணா பார்ப்போம். ஸ்டார்ட் வேல்யூ எப்படி எக்ஸிக்யூட் பண்றது? ஸ்டாப் வேல்யூ. சார். சொல்லுங்க. சரி, இப்ப நம்ம வந்து அந்த அ இப்போ இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, அந்த ஏல வந்து 1 குடுத்து அந்த அந்த ஸ்டார்ட் வேல்யூ குடுத்தோம்னா ரிமைனிங் வந்து பிரிண்ட் ஆகும்னு. ஆமாமா. இப்போ 1ன்னு குடுத்தோம்னா, அந்த 1ஓட இண்டெக்ஸ்ல இருக்கிறது வந்து இருக்கு இல்லையா? ஸோ ஆ. எல்எல்ஓ மட்டும் வருமா? இல்ல இஎல்எல்ஓன்னு வருமா? இஎல்எல் வரும். பாசிட்டிவ், நெகட்டிவ் 2 இருக்கு. ஸோ நீங்க வந்து பாசிட்டிவ் குடுத்தீங்கன்னா, அங்க ஸ்டார்ட் ஆயிரும். எண்ட் முடியிற வரைக்கும் வரும். இப்போ எக்ஸாம்பிள் என்னன்னா, நீங்க வந்து எது கேட்டீங்கன்னா, ஆ இப்போ வந்து ஸ்டார்ட் வேல்யூ, ஸ்டாப் வேல்யூன்னு சொன்னேன். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டூ இப்போ 1 டாட் வைக்கிறதுன்னு இருக்கு. ஸோ 1 டாட்னா 1க்கு அப்புறம் ஓகேவா? ஆ. 1க்கு அப்புறம் என்னென்ன கேரக்டர் இருக்கோ அது எல்லாத்தையும் எடுத்துன்னு வான்னு அர்த்தம். 1க்கு முன்னாடி டாட் வச்சேன்னா, 1க்கு முன்னாடி அதாவது ஈக்கு முன்னாடி என்ன கேரக்டர் இருக்கோ அதெல்லாம் எடுத்துன்னு வந்து குடுக்கும். ஸோ இப்போ இந்த மீனிங்க்கு என்ன எடுத்துன்னு வந்து குடுக்கும்னா, எச் மட்டும் எடுத்துன்னு வந்து தரும். ஓகேங்களா?
இதே விஷயத்த நான் 1க்கு அப்புறம் குடுத்தேன்னா, எனக்கு எதுலருந்து எடுத்துன்னு வந்து குடுக்கும்னா, ELLO ஓகேவா? எங்கருந்து ஸ்டார்ட் பண்றோமோ, அந்த இது வரைக்கும் எக்ஸிக்யூட் பண்ணிடும். ஓகே. ம். ஸோ ஸ்லைஸ்க்குள்ள என்னென்ன யூஸ் பண்ண முடியும்னா, ஸ்டார்ட் த இண்டெக்ஸ் வேல்யூ. ஸோ இண்டெக்ஸ் வச்சு ஸ்டார்ட் பண்றேன். எங்க எண்ட் முடியணும்ன்றத சொல்றேன். எந்த இடத்துல வந்து முடியணும்ன்றத சொல்றேன். ஸ்டெப் வேல்யூ வந்து ஆப்ஷனல் ஆர்குமென்ட். ஸோ அது வந்து என்ன ஆகும்னா, எப்படி இன்கிரிமென்ட் பிட்வீன் அதாவது ஆ எது மாரி டேட்டா வந்து பாஸ் ஆகணும் அப்படின்றத சொல்றது. எது மாரி இன்கிரிமென்ட் ஆகணுமா, டிக்ரிமென்ட் ஆகணுமா, டேட்டா எப்படி பாஸ் ஆகணும்ன்றத சொல்றது ஸ்டெப் வேல்யூ. ஓகேவா? ஏன் மெத்தட் யூஸ் பண்றாங்க? இப்போ 2லேருந்து 4ன்னா எனக்கு என்ன வரும்? 0, 1, 2 ஓகேவா? 2லேருந்து 4ன்னா எனக்கு என்ன ஆகும்னா 3 இங்க 2 விட்டுரும். ஓகேவா? 2 விட்டுரும். 2லேருந்து ஸ்டார்ட் ஆகுறதுனால 2 விட்டுரும். 2லேருந்து 4ன்னா அந்த 2 டூ 4 ரேஞ்சுக்குள்ள இருக்கிற ஆ டேட்டாவ எடுத்துன்னு வந்து குடுக்கும். அப்ப 2 டூ 4ன்னா 0, 1, 2, 3, 4 ஓகேவா? ஸோ அதுக்கு மிட் ரேஞ்சுல என்னது 2க்கு அப்புறம் நான் கேட்கும்போது என்னன்னா, எல். ஃபர்ஸ்ட் ஏன் வந்து எனக்கு 2க்கு அப்புறம் இதே விஷயத்த ஸோ ஃபர்ஸ்ட் நான் இப்படி குடுக்கும்போது எனக்கு என்ன எடுத்துன்னு வரணும்னா, எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்துரும். ஏன்னா வந்து நான் ஸ்டெப் வேல்யூ அதாவது ஸ்டார்ட் எங்க பண்ணணும்ன்றத சொல்ட்டேன். நான் எங்கருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்ட்டா, அங்க அங்க இருந்து மொத்த டேட்டாவும் எடுத்துன்னு வந்து குடுத்துரும். ஓகேவா? இப்போ பிரிண்ட் ஓகேவா? 5க்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணணும்னா பைத்தான் புரோகிராமிங் லாங்குவேஜ்ன்னு அப்போ நான் வந்து ஸ்டார்ட் வேல்யூ மட்டும் குடுத்ததுனால எனக்கு என்ன ஆச்சுன்னா, எனக்கு வந்து டைரக்ட்டா வந்து அது எங்க எண்ட் பண்ணும். அதாவது எங்க எண்ட் பண்ணணுன்ற ஒரு விஷயத்த சொல்லாதனால, நான் ஸ்டார்ட் வேல்யூல இருந்து அங்கருந்து மொத்த டேட்டாவ எடுத்துன்னு வந்து குடுத்துச்சு. நான் சொன்ன மாரி முதல்ல ஸ்டாப்பு அதுக்கப்புறம் இன்கிரிமென்ட். அப்படின்ற பட்சத்துல நான் ஸ்டாப் எங்க சொல்றேன்னா, இப்ப 7ன்ற பிளேஸ்ல வந்து எனக்கு ஸ்டாப் பண்ணு அப்படின்றேன். ஓகேவா? ஸோ அப்போ என்ன பைத்தான்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுமா? ஓகேவா? 5 அங்கருந்து ஸ்டார்ட் ஆகுது.
பைத்தான் ப்ரோகிராமிங்ல இருந்து தான் எனக்கு டேட்டா ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 7 வரைக்கும் சொல்லியிருக்கேன். சாரி ஸ்பேஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன் 5. ஏன்னா இங்க ஒரு ஸ்பேஸ் இருக்கு பாருங்க. ஸ்பேஸும் கால்குலேட் ஆகும். நேத்து இண்டெக்ஸ்ல சொல்லியிருந்தேன்ல ஸ்பேஸும் கால்குலேட் ஆகும். 6ல இருந்து 8 வரைக்கும். அலோ வந்து 5 ஸ்பேஸ் 6 ஓகேவா? நான் 6ல இருந்து சாரி 0, 1, 2, 3, 4, 5 5 ஸ்பேஸ் வருது. அப்ப எங்க ஸ்டார்ட் ஆகுது? 6ல பைத்தான்ல ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? எதுல முடியுத சொல்றேன்? 7, 8 டீல முடியுது. எப்பவுமே ஆ எண்ட் வேல்யூ குடுத்துட்டோம்னா, இந்த பாசிட்டிவ் பொறுத்தவரைக்கும் முடிஞ்ச இடத்துல இருந்து எடுத்துன்னு வராது. இட் மீன்ஸ் இப்ப 8வது இடத்துல முடியுதுன்னா, சோ இத முடிச்சு அந்த 8வது இடத்த விட்டுட்டு அதுக்கு முன்னாடி இருக்கிற டேட்டா மட்டும் எடுத்துட்டு வந்து குடுக்கும். இப்ப எக்ஸாம்பிள் சொல்றேன்னு வச்சுக்கங்க. ம். இது இதே டேட்டாவ இது விட்டுடலாம். 8ன்றது டீயோட முடியுதா? இப்ப எனக்கு என்ன ஆகணும்னா, எண்ண மட்டும் விட்டுட்டு ஓ வரைக்கும் எனக்கு பிரிண்ட் ஆகணும். அப்பன்னா நான் என்ன பண்ணலாம்னா, 5 யோட ஸ்பேஸ் மூடிட்டு 6 பைத்தான்ல ஸ்டார்ட் ஆகுது. 7, 8, 9, 10, 11 அப்ப நான் என்ன சொல்லலாம்னா, இந்த இடத்துல 11 வரைக்கும் சொன்னேன்னா, எனக்கு என்ன ஆகும்னா, எண்ண ஸ்கிப் பண்ணிட்டு 10க்கு 11க்குள்ள இருக்கிற டேட்டாவ அதாவது இந்த இந்த பைத்தான் வரைக்கும் எக்ஸிக்யூட் பண்ணும். கரெக்ட்டா? வெறும் பைத்தான் வரைக்கும் எக்ஸிக்யூட் பண்ணுதா? ஸோ, இதே விஷயத்த ஸ்டெப் வேல்யூ குடுக்குறேன்னு வச்சுக்கங்க. இதே ப்ராசஸ் தான். நான் என்ன பண்றேன்னா, ஸ்லைசிங்கோட ஸ்டெப் வேல்யூ குடுக்குறேன். ஓகேவா? ஸ்டெப் வேல்யூ குடுத்தேன்னா எனக்கு என்ன ஆகும்னா, அதாவது எக்ஸாம்பிள் இப்ப என்னன்னா, 2ல இருக்கிற கேரக்டர் மட்டும் பிரிண்ட் பண்ணு அப்டின்றேன். ஓகேவா? இப்ப பாருங்க அவுட்புட் டிஃபர் ஆகும். ஓகே, 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 ஓகே. PTO ஓகேவா? என்னென்ன வந்திருக்கு? PTO ஆக்சுவலா எனக்கு என்ன பிரிண்ட் ஆகணும் இந்த பிளேஸ்ல 6-8னா வந்து பாத்தீங்கன்னா, சாரி 6-11 தானே? ஓகேவா? 2த்தையும் பார்ப்போம். அப்பதான் புரியும். 6-11னா எனக்கு என்ன ஆகும்னா, பைத்தான்றது பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ ஆக்சுவலா நான் அப்படிதான் குடுத்துருக்கேன். 6-11னா பைத்தான் மட்டும் தான் பிரிண்ட் ஆகும். இந்த இடத்துல 6 லெவல் 2ன்னு குடுத்துருக்கேன். 6 லெவல் 2ன்னும்போது பைத்தானோட 2வது கேரக்டர் அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங் P எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ 2வதா கேரக்டர் என்ன இருக்கு? 2 ஸ்கிப் பண்ண சொல்லியிருக்கேன். அப்போ 1, 2 ஓகேவா? ஸோ அப்ப என்ன என்ன ஆகும்னா 2வதா இருக்கிற கேரக்டர் வந்து பார்த்தா T. அதுக்கப்புறம் ஸ்கிப் பண்ணிட்டு 2வதா இருக்கிற கேரக்டர் பார்த்தீங்கன்னா O. ஸோ இது மாரி வந்து ஒரு நிமிஷம். ஓகே. ஸோ அப்ப என்ன ஆகும்னா, கேரக்டர் வந்து 2 ஸ்கிப் ஆகும். ஸோ 2க்கு அப்புறம் இருக்கிற எல்லா கேரக்டரும் பிரிண்ட் ஆகும். இப்போ 1, 2
ஓகேவா? இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது. Tல முடிஞ்சிச்சு. Tல கேரக்டர் பிரிண்ட் ஆச்சு. 1, 2 1, 2க்கு அப்புறம் எனக்கு என்ன ஆகுது? Oன்றது பிரிண்ட் ஆகுது. ஸோ நான் ஸ்டெப் வேல்யூ என்ன குடுக்குறேனோ, அதுக்கேத்த மாரி டேட்டா பிரிண்ட் ஆகும். ஓகேவா? இதே நான் ஸ்டெப் வேல்யூ இப்ப 3ன்னு நான் சொல்லிட்டேன்னு வச்சுக்கங்க. இப்ப என்ன ஆகும்? PYTHO வரைக்கும் தான் எனக்கு பிரிண்ட் ஆக போகுது. அதுல 3 கேரக்டர். ஓகேவா? ஸோ H வரைக்கும் தான் பிரிண்ட் ஆகும். PH. ஏன்னா அதுக்கப்புறம் 3 கேரக்டர் இல்ல எனக்கு. ஓகேவா? PH வரைக்கும் ஒர்க் ஆகுதா? PH 3வது கேரக்டர்னா என்ன ஆகும்? இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ இங்க இருந்து ஸ்டார்ட் ஆனோனே ஸ்டார்ட்டிங் வேல்யூ 3 வேல்யூ கழிச்சு மட்டும் தான் நான் பிரிண்ட் பண்ண சொல்றேன். அப்போ இங்க இருந்து ஸ்டார்ட் ஆன வேல்யூ விட்டுட்டு 1, 2, 3 ஓகேவா? அப்ப 3 கேரக்டர் என்ன இருக்கு? PHன்றது பிரிண்ட் ஆகுது. இதே நான் 4த் வேல்யூ எடுத்தேன்னா POன்றது பிரிண்ட் ஆகும். 0, 1, 2, 3 0, 1, 2, 3 ஸோ 3 கேரக்டர் என்னது? Hன்னு பிரிண்ட் ஆகுதா? ஸோ எல்லாமே இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி தான் பிரிண்ட் ஆகும். இப்போ 4த் கேரக்டர் 0, 1, 2, 3, 4 4த் கேரக்டர் எங்க முடியுது? ஓன்றத முடியுது. அப்போ POன்றது ஸோ இங்க குடுக்கறது நான் இன்கிரிமெண்ட் பண்ணுமா? டிக்ரிமெண்ட் பண்ணுமான்ற ஸ்டெப் வேல்யூ. ஓகேவா? ஸ்லைசிங் வந்து பாசிட்டிவ் மட்டும் இல்ல, நெகட்டிவும். ஓகேவா? நெகட்டிவ்லும் வந்து என்னால என்ன பண்ண முடியும்னா, ஸ்லைசிங் பண்ண முடியும். பிரிண்டட் இது எல்லாமே பிரிண்ட் ஆகும். எஸ் மட்டும் பிரிண்ட் ஆகாது. நெகட்டிவ் இண்டெக்ஸ் முன்னாடி. ஸோ முன்னாடி தான் குடுக்குற மாரி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து -5ல இருந்து வருதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ லாங்குவேஜ் வரைக்கும் இருக்கா? ஸோ இதே ஸ்லைசிங்க வந்து நான் வந்து அதுக்கப்புறம் குடுத்தேன்னா ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் குடுத்தேன்னா 5க்கு அப்புறம் என்ன இருக்கு? UAGES. ஸோ 5க்கு அப்புறம் இருக்கிற எல்லா இண்டெக்ஸும் எடுத்துன்னு வந்து குடுத்துரும். ஓகேவா? ஸோ 0, -1, -2, -3, -4, -5 ஓகேவா? -5ன்னும்போது எனக்கு என்ன ஆகும்னா, இப்போ வந்து பாசிட்டிவ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கங்க. ஸ்டார்ட்டிங் வேல்யூ உங்களுக்கு வந்துரும். ஓகேவா? பாசிட்டிவ் இண்டெக்ஸ பொறுத்தவரைக்கும், நீங்க ஒரு ஸ்லைஸ் பண்றீங்கன்னா, பாசிட்டிவ் டேட்டாவ உங்களுக்கு எடுத்துன்னு வந்து குடுத்துருவாங்க. அதே வந்து பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ் இண்டெக்ஸ் அதாவது என்ன சொல்றேன்னா, நெகட்டிவ்ல நான் டேட்டாவ பாஸ் பண்ணும்போது, இப்போ பாசிட்டிவ்ல
இங்க நான் பாஸ் பண்றேன். 2ல இருந்து பாஸ் பண்ணி 11ல முடியுது. அப்ப 11ல முடியும்போது 11ல மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு 10க்குள்ள இருக்கிற டேட்டாவ எடுத்துன்னு வரணும். 6 to 10 வரைக்கும் எடுத்துன்னு வரும். இப்போ இப்போ வந்து 6ல இருந்து 10 வரைக்கும் என்னென்ன இது இருக்கோ எடுத்துன்னு வரும். அப்போ ஸ்டார்ட்டிங் வேல்யூ எனக்கு வந்துரும். எண்டிங் வேல்யூ மட்டும் 1க்கு முன்னாடி எடுத்துன்னு வந்து குடுக்கும். ஓகேவா? ஸோ அதே ப்ராசஸ் தான் இதுவும். ஸோ -5ன்னும்போது எனக்கு என்ன ஆகும்னா 1, 2, 3, 4, 5 -5. ஸோ சார் எண்ட்ல இருந்து வரும்போதும் ஜீரோல இருந்து வரும். எண்ட்ல இருந்து வரும்போது 0ல இருந்து வராது. நேத்து தான் நான் காட்டுனேன்ல. -1ல இருந்து தான் வரும். ஓகே ஓகே. இண்டெக்ஸ் நேத்து பார்த்தோம்ல. ஸோ வந்து பாசிட்டிவ்ல வரும்போது மட்டும் தான் 0ல இருந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுற மாரி இருக்கும். நெகட்டிவ்ல வரும்போது எனக்கு என்ன ஆகும்னா, இதுல இருந்து தான் -1ல இருந்து தான் கால்குலேட் ஆகுற மாரி இருக்கும். ஓகே. அப்போ நம்ம பாசிட்டிவ்ல கொடுக்கும்போது நம்ம கொடுக்குற நம்பர்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. பட் நெகட்டிவ்ல கொடுக்கும்போது நம்ம கொடுக்குற நம்பருக்கு அடுத்து இருந்தா start ஆகுது. ஆமா. ஸோ நெகட்டிவ்ல குடுக்கும்போது குடுக்குற நம்பர்ல அடுத்துல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ஓகே சார். ஸோ அதுதான் வந்து ஓகே. மேஜர் டிஃபரன்ஸ். இதுக்கும் அதுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். சரியா? ஸோ அதே மாரி ஆ பாசிட்டிவ், நெகட்டிவ்க்கும் இதே மாரி ஸ்லைஸ் பண்ணலாம். ஸ்டாப் வேல்யூ, ஸ்டார்ட் வேல்யூ, எண்ட் வேல்யூ. இதே மாரி வந்து இன்கிரிமெண்ட் அதாவது நான் சொன்ன மாரி எங்க ஸ்டார்ட் ஆகணும், எங்க ஸ்டாப் ஆகணும், எங்க எண்ட் ஆகணுன்ற எல்லா ப்ராசஸையும் இங்கேயே சொல்லிடலாம். இல்ல. ஸோ நெகட்டிவ்லயும் வந்து எனக்கு ஒர்க் ஆகுது. ஸோ சேம் பாசிட்டிவ் தான். எண்ட் ஆஃப் த வேல்யூக்கு முன்னாடி வரைக்கும் இருக்குது. இப்போ -5, 2னா 5னா எங்க ஸ்டார்ட் ஆகுது? யூல ஸ்டார்ட் ஆகுது. யூ தான் 5. 1, 2, 3, 4, 5. யூ தான் 5. 5யோட வேல்யூக்கு அப்புறம் நான் -2ன்னு குடுத்துருக்கேன். -2னா என்ன அர்த்தம்? -1, -2. ஓகேவா? ஸோ அப்ப எது எடுக்கணும்னா யுஏஜி. ஸோ இத மட்டும் கரெக்ட்டா இருக்கு. பாசிட்டிவ்ல எப்படி ஒர்க் ஆகுதோ அப்படிதான் நெகட்டிவ்ல ஒர்க் ஆகுது. ஸோ வேற டிஃபரன்ஸ் இருக்கு. நான் பார்த்து சொல்றேன். ஓகேவா? ஸோ ஸ்லைசிங்கும் இதே மாரி தான். இதுலயும் நான் ஸ்டெப் வேல்யூ குடுத்துட்டேன்னா, அந்த ஸ்டெப் வேல்யூக்கு ஏத்த மாரி டேட்டா வந்து ப்ராசஸ் ஆகும். ஓகேவா? யுஜி. இதுலயும் வந்து என்னால ஸ்டெப் வேல்யூ குடுக்க முடியும். ஸோ ஸ்லைசிங்க பொறுத்தவரைக்கும் என்னால பாசிட்டிவ்லயும் பண்ண முடியும், நெகட்டிவ்லயும் பண்ண முடியும். சரி, ஓகேங்களா? இது வந்து ஸ்டிங் மெத்தட்குள்ள வராது. ஓகேவா? ஸ்லைசிங் வந்து எல்லாத்துக்கும் பொது. ஸோ நான் இப்ப எடுத்த எல்லா மெத்தடும் பார்த்தீங்கன்னா, பின்னாடி நடத்த போற லிஸ்ட், டப்பிள், டேட்டா ஸ்ட்ரக்சர் எல்லாத்துக்குமே பொதுவான மெத்தட். ஸ்டிங் மெத்தடுக்குள்ள இத எப்படி ப்ராசஸ் பண்ணலான்றத சொல்லிக் குடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ நாளைக்கு வந்து ஸ்டிங் மெத்தட் ஒரு 10 மெத்தட் கிட்ட எடுத்துருவேன். ஸோ என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் பத்தி எது காமனா யூஸ் பண்றோமோ முடிச்சிருவேன். ஸோ அதுக்கப்புறம் என்னன்னா கண்ட்ரோல் ஃப்ளோ தான். ஓகேவா? ஸோ நாளைக்கு ஒரு 10 மெத்தட், மீதி 30 மெத்தட் நீங்க தான் பார்க்குற மாரி இருக்கும். ஓகேவா? ஸ்ட்ரிங்ல பொறுத்தவரைக்கும் 40 மெத்தட் இருக்கு. ஸோ எப்படி நான் சொல்றேன்னா, எஸ்டிஆர் சரி. சொல்லுங்க. சரி, இப்ப நீங்க அதுல நெகட்டிவ் ஸ்லைசிங்ல வந்து பிரிண்ட் -5ன்னு குடுத்துருக்கீங்கல்ல. ஸ்டார்ட் ம், -5. ம். ஸோ இப்ப அந்த -5ல இருந்து ஸ்டார்ட் ஆகி இந்த ஹெச் வரைக்கும் ரிவர்ஸ்ல வரும் இல்லையா? ஆமா. எச் வரைக்கும் வராது. ஏன்னா நான் எண்ட் வேல்யூ குடுத்துட்டேன்ல. இந்த ஃபர்ஸ்ட் ஒன் சார். அதுக்கு மேல ஆமாமா. பண்ணிருக்கீங்க. ஆமாமாமா. அது வந்து ஹெச் வரைக்கும் அந்த ரிவர்ஸ்ல வரும். ஆமா. கரெக்ட்.
ஸோ -5ன்றது ரிவர்ஸ் மீன்ஸ் அந்த இடத்துல விட்டுட்டு பாசிட்டிவ், அதாவது -5ன்றது எந்த பிளேஸ்னா நான் இங்க முன்னாடி வச்சிருக்கேன். ஓகேவா? -5க்கு முன்னாடி, -5க்கு முன்னாடினா எனக்கு என்ன ஆகும்னா இங்க -5 இருக்கு, -5க்கு முன்னாடினா இந்த டேட்டா எல்லாம் பிரிண்ட் ஆகும். -5க்கு அப்புறம்னா இந்த டாட்டா வந்து இந்த சைடு வச்சேன்னா எனக்கு என்ன என்ன ஆகும்னா -5க்கு அப்புறம் இருக்கிற டேட்டா வந்து பிரிண்ட் ஆகும். இல்ல சார், நான் அது கேட்கல. இப்ப ம். நெகட்டிவ் ஸ்லைசிங்னா அது வந்து ரிவர்ஸ் ஆர்டர்ல தானே வரணும். லைக் இப்போ ஸோ உங்களுக்கு எதுக்கு லைனா வருதுன்னு கேக்குறீங்களா? ஏன்னா நான் ஸ்டார்ட் வேல்யூ, ஸ்டாப் வேல்யூ, எண்ட் வேல்யூ என்ன இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் முன்னாடி -1